யுபிஎஸ்சி தேர்வில் சாதனை படைத்த மதுரை ராஜேஸ்வரி சுவி. திண்டுக்கல் கூடுதல் கலெக்டராக பணியாற்றியவர். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நிதி உதவி பெற்று சாதனை படைத்த ராஜேஸ்வரி சுவி. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியை சேர்ந்தவர் ராஜேஸ்வரி சுவி. இவர் 2025ஆம் ஆண்டு யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வில் இந்திய அளவில் 2ஆம் இடம் பிடித்து மதுரைக்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளார். இவர் தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 1 தேர்ச்சிக்கு பிறகு நான் முதல்வன் திட்ட உதவியுடன் இந்த உயரிய இடத்தை பிடித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் துணை கலெக்டராக பணியாற்றிக் கொண்டே இத்தேர்வுக்கு தயாராகி இந்த உயரிய இடத்தை பிடித்து சாதனை படைத்தவர். அவரை பாராட்டும் விதமாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் கலெக்டர் அலுவலக கூட்ட அரங்கில் இன்று பாராட்டு விழா நடத்தப்பட்டது. விழாவில் அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கலெக்டர் பிரவீன்குமார் அரசு பள்ளி மாணவியர்களோடு இணைந்து ராஜேஸ்வரிக்கு சால்வை அணிவித்து தனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்தார். நானும் ஒரு சாதாரண பள்ளிகளில் படித்து தான் வந்திருக்கேன். ஸோ இது யூபிஎஸ்சிங்கிறது எட்டக்கூடிய ஒரு இலக்கு தான், எல்லாராலையும் முடியும். அது அரசு பள்ளி மாணவர்களை கூப்பிட்டு நம்ம மோட்டிவேஷன் தரும்போது அவங்க இன்னும் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல ஹையரான எய்ம் வச்சு அவங்க அதை தொடுறதுக்கு ரொம்பவே இலகுவாக இருக்கும். ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸு, பேரண்ட்ஸோட சப்போர்ட்டு, அதுக்கப்புறமா நம்ம எப்படி அந்த பரீட்சையை அணுகிறோம், பயத்தில் அணுகக்கூடாது. என்ன அந்த பரீட்சைக்கு தேவை, யூபிஎஸ்சிக்கு என்ன தேவைன்றது யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அந்த பேஸ்டு ப்ராக்டிஸ் இருக்கணும். ஆன்லைனில் நிறைய சோர்சஸ் இருக்குது, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எதுவும் டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடாமல் ஆன்லைன்லேயும் நல்ல சேனல்ஸ், நல்ல சோர்சஸ் இருக்கும். அதை மட்டும் ஃபாலோ பண்ணி நம்ம ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் அங்கேயுமே மீட்டிங்கில் சொல்லியிருந்தேன், பேரண்ட்ஸ் எனக்கு ஒரு பெரிய ஷீல்டு, அவங்க ஒரு பெரிய பில்லர். இவ்வளோ நாள் என்னை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், எனக்கு ஒரு மென்டல் சப்போர்ட் தரதா இருக்கட்டும், எனக்கு தேவையான என்விரான்மெண்ட் எல்லாமே அவங்க கொடுத்தது தான். ரெண்டாவது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியுமே ஜென்ரலாகவே பாசிட்டிவாக தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம படிக்கிறோம் அப்படின்றத உணர்ந்து தான் அவங்க இருப்பாங்க. அண்ட் இப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா என்னை விட என்னோட ஊர் மக்களாக இருக்கட்டும், என்னை சுற்றி இருக்கவங்களா இருக்கட்டும், அவங்க ஓன் பண்ணிக்கிறாங்க. இப்போ என் டிஸ்ட்ரிக்டே நம்ம பொண்ணு அப்படின்னு ஓன் பண்ணிக்குது. அது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மதுரைனாலே கெத்து தான் உண்மையிலேயே. அது இங்கே கிடையாது, நார்த் இந்தியாவில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதும் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் பெருசாக தெரியாது. ஆனால் மதுரைனா உடனே அவங்களுக்கு தெரியும். அவ்வளோ தூரம் ஒரு பெரிய சிறப்பான ஒரு ஊர்லாம். நம்ம ஊர்லேருந்து நம்ம ஊருக்கு ஆல்ரெடி நிறைய பெருமைகள் இருக்குது. நானும் அதில் ஒரு பங்காக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு பர்சனலாக என்னென்னா, எந்த போஸ்ட்டுக்கு போனாலும் எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம வேலையை கரெக்டாக பண்ணணும்னு ஒன்று. ரெண்டாவது, என்னோட ஸ்பெசிஃபிக்கான ஒரு இது எதுவில் இருக்கும்னா கண்டிப்பாக கல்வியில் இருக்கும். ஏன்னா அது அடுத்த ஜெனரேஷனே மாற்றக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது விமன் எம்பவர்மெண்ட்டில் நான் பர்சனலாக ஃபோக்கஸ் பண்ணேன். அது சொசைட்டியவே ஒரு நல்ல பாதையில் எடுத்துருக்கோம். பேசுகிறதுக்கு முதல்ல வாய்ப்பு அளிக்கிற அளவுக்கு என் பொண்ணு வளர்ந்ததை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னுடைய வாழ்க்கையிலோட லட்சியமே நிறைவேறின மாதிரி ஃபீல் பண்ணுறேன். நம்பிக்கையோடு ஓடினோம், நாமளும் ஓடினோம் அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும். இதுபோல் அச்சீவர்ஸ் நிறைய பேர் முதலிலிருந்து இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க, இனிமேலும் வருவாங்க. என் பொண்ணு அதில் ஒரு ஆளாக இருக்கிறது, அதுக்கு நானும் ஒரு காரணமாக இருக்கிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது. அன்பான வேண்டுகோள், பிள்ளைங்களை அவங்களுக்கு என்ன தேவைகளோ கம்பல் பண்ணாமல் தேவைகளை அறிஞ்சு அவங்களுக்கு செய்யும்போது அவங்கள மானிட்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எந்த பிள்ளையாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகும். அதில் எந்த டவுட்டு கிடையாது. என் பொண்ணு டேடி நான் செகண்ட் ரேங்க் வந்துக்கேன்னு சொன்னோன்னே நான் சொல்லிட்டேன், அப்பா பிறந்த பயன் அடைஞ்சு சொன்னாங்க. சரிங்களா, அவ்வளோதான். நான் எதுக்காக கடவுள் என்னையை படைச்சாரோ, எனக்காக இல்லைன்னா கூட என்னுடைய ஜென்ரேஷனை உருவாக்கி விட்டார் கடவுள். கலெக்டர் பிரவீன்குமார் பல்வேறு அலுவலக பணிகளுக்கு இடையில் இதுபோன்ற ஒரு பாராட்டு விழா நடத்தியது மகிழ்ச்சியாக இருப்பதாக ராஜேஸ்வரி சுவி நன்றி தெரிவித்தார்.